சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரவி இங்கே பாரிடா முத்து, தேவையில்லாமல் நீ எதுக்காக இன்வால்வ் ஆகிட்டு இருக்க, அவங்க தான் அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறமும் இதை பற்றி பேசி மட்டும் நீ நல்லவன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க போகிறாங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லடா, அப்புறமா எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, எனக்கும் புரியுது, மீனாவும் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னா, இருந்தாலும் இந்த மனமண்டைக்கு எதுவுமே உரைக்க மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேலேயும் நம்ம எதை பற்றி பேச வேண்டாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரவி திட்டிட்டு போகிறாங்க. முத்துவும் சரி இதில் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம், என்னன்னாலும் அதை பாட்டியும் அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து மீனா இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நம்ம இப்படியே இருந்துடலாம், நம்ம இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முத்துமும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரோகிணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்குது, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. முத்து ஒட்டு மொத்தமா விலகினதுனால ரோகிணி இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.